நம்ம இந்த ரோட்ல போகும்போது யானை, மானு, மயில், ஏன் லக்கு இருந்தா புலிய கூட பார்த்து ரசிக்க முடியும். இந்த சம்மருக்கு நம்ம ஃபேமிலியோட ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் ஸ்டே பண்ணி சஃபாரி போயிட்டு அனிமல்ஸையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஏற்ற பெஸ்ட் ஸ்பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா மசனகுடியை வந்து நம்ம சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசனகுடியில் தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ நம்ம மசனகுடி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் டைரெக்டாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து மசனகுடி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட்டு வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு, ஜீப் சஃபாரி எல்லாம் இருக்குது, ப்ரைவேட் ஜீப் சஃபாரியும் இருக்குது, இந்த எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லிட்டு யானைகள் முகாம் இருக்குது இல்லையா, அதுவுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடம்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசனகுடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து நம்ம தங்கிட்டு இருக்கோம். நம்ம தங்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு காட்டேஜில் தங்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஊட்டியிலேருந்து மசனகுடி போகிறதுக்கு 2 வழியில் வந்து நம்ம போகலாம். ஊட்டியிலேருந்து கல்லட்டி வழியாக போகும்போது வெறும் 30 கிலோமீட்டர் தான் வரும். 1 மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக போய் ரீச் ஆகிட முடியும். ஆனால் அந்த வழியில் நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த வழியில் போகும்போது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆனதுனால நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு வழி அப்படின்னு சொன்னோம்னா ஊட்டி கூடலூர் வழியாக வந்து நம்ம போகலாம். இந்த வழியாக நம்ம மசனகுடி போகும்போது 75 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து டிராவல் டைமிங் ஆகும். ஆனா இந்த வழியில வரும்போது ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு. அதாவது ஃபைன் ஃபாரஸ்ட், போட்டிங், பைகாரா வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பல இடங்களை நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் வந்து மசனகுடி போற மாதிரி இருக்கும். இப்போ கூடலூர் டு மசனகுடி போற வழியில முழுக்க முழுக்க முதுமலை ஃபாரஸ்டாவே இருக்கும். ஸோ காட்டுக்குள்ள நம்ம போகும்போது இந்த ரோடெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போற வழியில பல இடங்கள்ல ரோட்டு ஓரத்திலேயே வந்து நம்ம மான் கூட்டத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போக முடியும். இந்த மசனகுடி கிட்ட போக போக ஆத்து ஓரத்தில் யானையெல்லாம் குளிக்கிறதையும், யானை அந்த ரோட்டு ஓரத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகலாம். இந்த மசனகுடி வரீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஒன்று கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் சஃபாரி, யானைகள் முகாம், அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் ஜீப் சஃபாரி. இது 3மே வந்து நீங்கள் அங்கே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை வனத்துறை சார்பில் ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த சஃபாரி வந்து நம்ம போகலாம். இந்த இடத்துல நீங்கள் பட்ஜெட்டில் சஃபாரி போகணும் அப்படின்னா பஸ் வந்து இருக்கு. அடுத்ததா வந்து 5 பேர் 6 பேர் போகிற மாதிரியான ஜீப் சஃபாரியும் வந்து இருக்கு. காலையில 6 to 9, ஈவினிங்ல 3 to 6 இந்த டைமிங்ல நீங்க போறீங்க அப்படின்னா பெஸ்ட் டைமா இருக்கும். நிறைய அனிமல்ஸையும் நீங்க பார்த்து ரசிக்கலாம். இப்போ நீங்க பஸ்ல சஃபாரி போறீங்க அப்படின்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து போகும் பஸ். அங்க மானு, காட்டு எருமை, மயில், யானை, பல வகையான பறவைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லக் இருந்தா புலி, சிறுத்தையை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா புலி, சிறுத்தை எங்களால பார்க்க முடியல. இந்த சஃபாரி போறோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா தெப்பக்காடை யானைகள் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அங்க போனோம் அப்படின்னா யானையை வந்து பராமரிக்கிறாங்க இல்லையா, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அதோட வாழ்வியல் முறை, அதுக்கு சாப்பாடு தர்றது, யானைகளோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்க நிறைய யானைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம குழந்தைகளோடலாம் வந்துட்டோம் அப்படின்னா யானையை வந்து லைவா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அது என்னெல்லாம் சாப்பிடுது, எப்படி வளருது அப்படின்றத பத்தி எல்லாமே அவங்க நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் இது. இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து ஊட்டி போற சைடு போனோம் அப்படின்னா மசனகுடி டவுன் வந்து வந்துடும். இந்த இடத்துல நிறைய பேர் நம்மள ஜீப் சஃபாரி கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மசனகுடி டு ஊட்டி போற வழியில லெஃப்ட் எடுத்து அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா லாஸ்ட்ல அந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்க போற அந்த இடம் வந்து இருக்கு. ஸோ போகிற வழியில் ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மான் வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கும். முடிஞ்சால் அது ரோட்டை கிராஸ் பண்ணி போகிற அந்த அழகையும் பார்த்து நம்ம ரசிக்கலாம். ரோடு கிராஸ் பண்ணுறது நல்லா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம தங்க போகிற அந்த ரெசார்ட்டு. நம்ம உள்ளே வந்ததும் வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. பைனாப்பிள் ஜூஸ் தான் வந்து கொடுத்தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம், நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து செக்இன் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த இடத்துலையே நம்மளுடைய காரை பார்க்கிங் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்டகரியில் காட்டேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. நம்ம எப்படி வரோன்றதை பொறுத்து இந்த காட்டேஜில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். சரி வாங்க அப்படியே நம்ம தங்க போகிறேன் அந்த காட்டேஜ் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த காட்டேஜை பொறுத்தவரையிலும் மொத்தம் 2 டைப்பில் வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து நம்ம இப்போ தங்கியிருக்க ஒரு காட்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லிவிங் ஏரியா இருக்குது. ஸோ இங்கேயே வந்து டிவி, நம்மளுக்கு டீ காப்பி போடுறதுக்கான கட்டில்,
சேரு டீபாய் இதெல்லாமே வந்து இந்த லிவிங் ஏரியாவில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். இதில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. அதில் உள்ளே வந்து நல்லா ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூம் இது வந்து இதுக்கு அடுத்து இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே தனித்தனி அட்டாச் பாத்ரூம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ பெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே லக்ஸுரியாக இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி ஏசியுமே உள்ளே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரூமு. இது வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த கபோர்டு இருக்குது. ஸோ பாத்ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கூடவே பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு, ஷவர் ஜெல்லு, அதுக்கப்புறம் வந்து சேவிங் கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே காம்பேக்டாக நல்லாவே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு லக்ஸுரியான காட்டேஜில் வந்து நம்ம ஃபேமிலியோடு தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான் இது. ரூம்ஸை பொறுத்தவரையும் நல்ல லக்ஸுரியாக நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரூமுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் விண்டோ இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூமில் இருக்கோமா இல்லை வெளியே வந்து இருக்குமா அப்படின்ற ஃபீல் வந்து நம்மளுக்கு வராது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அப்படியே காட்டேஜுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி வியூ வந்து இருக்கும். இங்கே சேர் டேபிள்லாம் போட்டுட்டு நம்ம ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காட்டேஜுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு மரம் இருக்கும். மரத்துக்கு கீழே இந்த மாதிரி வந்து சேர் டேபிள்லாம் போட்டிருப்பாங்க. ஈவினிங் டைமில் நம்ம டீ எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரிலாக்ஸாக நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். நைட் டைமில் இந்த காட்டேஜெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டு வெளிச்சத்தில் நல்லா இருந்தது, ஒரு ரம்மியமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர் லைட்லாம் இல்லாமல் அப்படியே லைட்டாக ஒரு நல்ல வைப்பில் வந்து நம்மளுக்கு இருந்தது. நைட்டு டின்னரை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டி வந்து இங்கே இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரூமுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் சூப்பு சொல்லியிருந்தோம், அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் 65, மஞ்சூரியன், பட்டர் சிக்கன், கீ ரைஸு, சப்பாத்தி, வெஜ் கிரேவி, இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக வந்து சொல்லியிருந்தோம். எல்லாமே வந்து சூப்பராக கொண்டாந்து நம்மளுக்கு வச்சுட்டாங்க. நைட்டு நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்து மறுநாள் காலையிலேயே சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ரெசார்ட்லேயே வந்து முன்னாடி நாளே சொல்லிட்டோம், நாங்கள் நாளைக்கு காலையில் ஜீப் சஃபாரி போகிறதுக்கு ஜீப் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம தனியாக தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 3 பக்கம் இந்த ஜீப் சஃபாரி வந்து போவாங்க. இந்த சஃபாரி போகும்போது நம்மளுக்கு லக் இருந்தால் நிறைய அனிமல்ஸை பார்த்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இயர்லி மார்னிங் போகும்போது தான் நிறைய அனிமல்ஸை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு போனது எது அப்படின்னா சிங்காரா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் தான் போனோம். போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மான் கூட்டத்தை வந்து நம்ம பார்த்து ரசித்தோம். இந்த மான் எல்லாம் பாருங்களேன், அப்படியே வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அது பாட்டுன்னு மேய்ஞ்சிட்டு இருக்குன்னா பாருங்களேன். ஸோ அடுத்ததாக வந்து பல இடங்களில் மயிலையும் நம்ம பார்த்து ரசித்தோம்னா பார்த்துங்க. ஸோ இந்த ஏரியாவில் நாங்கள் வேறு எந்த அனிமல்ஸையும் நாங்கள் பார்க்கல. அதுக்கு அடுத்ததாக வந்து மோயர் டேம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ரோட்டில் நம்ம ஜீப் சஃபாரி போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாம் போகிற அந்த ரோடு தான். ஸோ இந்த ரோட்டில் நம்ம போகும்போதும் நிறைய மான்களை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த வழியில் விடியற் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் கிராஸ் ஆகிருக்கு. அந்த யானை விட்டத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ரூட்டில் நம்ம போகும்போது நிறைய அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகுமா. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸை பார்த்து சந்தோஷத்தில் கத்தி கூச்சல் போட்டு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிரைவர் வந்து சொன்னார். மேக்ஸிமம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, அதை அதோட போக்கில் போக விட்டுட்டு அதை தூரத்துலேருந்தே பார்த்து ரசிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. மோயர் டேம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் போய் நிறுத்தினாங்க. இங்கே நிறைய வீடுகள்லாம் வந்து இருந்தது, கூடவே டீ கடை இருந்தது. இந்த இடத்துல காலையிலே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே அடுத்த இடம் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்ததான் நம்ம போனது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதிமலை முருகர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் தான். ஸோ இந்த வழியில் போகும்போது எந்த ஒரு அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் வேற லெவல் அட்வென்ச்சர் ஜீப் சஃபாரியாக வந்து இந்த இடம் இருந்தது. ஏன்னா தரையிலேருந்து மலை மேலே ஏறும்போது ஏகப்பட்ட கரடு முரடான அந்த பாதை வந்து இருக்கும். நிறைய கல்லெல்லாம் வந்து அந்த பாதையில் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஜீப்பில் போகிறது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த வழியில் நம்ம அப்படியே மேலே போனோம் அப்படின்னா அங்கே மலை உச்சியில் முருகர் கோயில் இருக்கும். அந்த இடத்துல முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 360 வியூவில் சூப்பரான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நின்று மலையெல்லாம் இந்த இடத்துல நின்று அந்த வியூவை பார்த்து ரசிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பலாம். நம்ம ரெசார்ட் வந்து குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம். காலையில் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலும் இட்லி, தோசை, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸு, ஆம்லேட் வேணும்னா ஆம்லேட் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரெட்டு, ஜாமு இதெல்லாமே கூட இருக்குது. டீ காஃபி வேணும் அப்படின்னாலும் சரி, டீ காஃபி வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம இங்கே சாப்பிட்டுக்க முடியும். இந்த ரெசார்ட்டை பொறுத்தவரையிலையும்
ஒரு சில இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் வந்து இருக்கு. அந்த இடத்துல நம்ம ரிலாக்ஸாக விளையாடலாம். இந்த ரெசார்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ எத்தனை பேர் வரீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் தாராளமாக புக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஸ்டே பண்ணுற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மசனகுடிக்கு வந்தால் மட்டும்தான் நிறைய அனிமல்ஸை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிலாக்ஸாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுற ஃபீலோட ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இருக்கும். நாங்கள் வந்து இங்கேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே ஊட்டியை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லாட்டி வழியாக தான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்ததாக நாங்கள் ஊட்டியில் இருக்கக்கூடிய சூப்பரான இடங்கள்லாம் போய் சுற்றி பார்க்கலான்ற ஐடியாவில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையிலே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.